1945ஆம் ஆண்டு சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நாடகத்தில் நடிக்க எனக்கு அழைப்பு தந்து அறிஞர் அண்ணா அவர்கள் என் பெயரை போட்டு விளம்பரமும் செய்தார்கள். அந்த சமயத்தில்தான் ராஜகுமாரி படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே சாயா படத்தில் நான் கதாநாயகனாக நடித்து படப்பிடிப்பில் 3000 அடிக்கு மேல் வளர்ந்து வந்த நிலையில் அந்த படம் நின்று போனது. அதனால் அந்த பாதிப்பில் இருந்த நான் ராஜகுமாரியில் கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பு கிடைத்து மேலும் சில படங்களில் நடிக்கும் சூழ்நிலையில் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நாடகத்தில் நடிக்க இயலாத சூழ்நிலையை டிவி நாராயணசுவாமி மூலம் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு சொல்லப்பட்டு அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். அப்படி என்றால் என்ன செய்வது என்று அண்ணா யோசிக்கையில், கணேசன் என்பவர் நாடகங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார், அவர் இந்த பாத்திரத்துக்கு மிகவும் பொருத்தமானவராக இருப்பார், எனவே அவரை நடிக்கச் சொல்லலாம் என்று நான் தான் அண்ணாவுக்கு பரிந்துரைத்தேன். இதை அண்ணாவும் ஏற்றுக்கொண்டார். இந்த தகவலை நான் கூறுவது போல எனது டைரியும் இந்த தகவலை சொல்லும். இந்த தகவல் டைரக்டர் ASA சாமி அவர்களுக்கும்